வணக்கம், வெல்கம் டு சூயிங் ஸ்கூல் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சானிட்டரி நாப்கின் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். பண்ணுறதுக்கு தான் நமக்கு மேக்ஸிமம் டைம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஸ்டிச் போட்டாலே இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்புறம் கட் டீடைல்ஸ் இதெல்லாம் நம்ம பேஜில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 ஸ்கொயர் ஷேப் பீஸ் தேவை. 5ங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் மெஷர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக இது போல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ் ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த ஃபேப்ரிக் ட்ரேஸிங்க்கு இது மாதிரி பேக்கிங் கவர்ஸ் இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷர்ட்டுக்கு நடுவில் வர ஸ்டிஃப்னர் கார்டு யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். இந்த ப்ராஜெக்ட்க்கு நான் எடுத்துருக்கிற சைஸ் 6x6. நான் 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ண போகிறேன். கார்னர்ஸில் சின்ன சின்ன மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அதை அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ்க்காக நம்ம மார்க்கிங் லைனுக்குள்ளார தான் வெட்டணும். வெளியே வெட்டினீங்கன்னா ஃபியூ டீவியேஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே மார்க்கிங் லைனுக்குள்ளே கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ண போகிறோம். 5 ஸ்கொயர் வெட்ட போகிறோம். உங்கள்கிட்ட ஒரே கலர் ஃபேப்ரிக் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இல்லைன்னா இந்த ப்ராடக்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு கலரில் பேஸ் கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி மேட்ச் ஆகிற ஷேடில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒவ்வொரு கலரில் கூட கட் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒரே சாலிட் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் ஒர்க் சுலபமாக முடிஞ்சிடணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபேப்ரிக்கை பாதியாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு கட் பண்ணுறேன். மார்க்கிங் ஒர்க்கெல்லாம் நீங்கள் சாக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஃபேப்ரிக் ஸ்லிப்பேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இது போல் பின் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறேன். அங்கங்கே ரேண்டமாக பின் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி 5 ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு சைடில் ஒரு லூப் ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறேன். அதுக்காக இப்போ நான் இந்த ஃபேப்ரிக் வேஸ்ட்டில் ஒரு லூப்காக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு ஒரு 1.25 இன்ச் வேணும். இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இருக்கிற லென்த்தை. உங்களுக்கு வேணும்னா அந்த மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஒரு 4 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பீசஸை அயர்ன் பண்ணி எடுக்க போகிறோம்.
4 பீசஸை பாதியாக மடக்கி 4 இப்படி பாதியாக மடக்கி அயன் பண்ணிக்க போகிறோம். இந்த பேஸ் ஃபேப்ரிக்கை நார்மலாக அயன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டேபை ஃபேப்ரிக் டேப்க்கு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டேப் பீஸை பாதியாக மடக்கி அயன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டு நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணோன்னு காட்டுறேன். ஃபேப்ரிக்கை 2 பக்கம் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கேன். பாதியாக மடக்கி போகிறேன். மடக்கிட்டு அயன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கொயர் பீஸஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு காட்டுறோம். ஃப்ரண்ட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ராங் சைடு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்கொயரெல்லாம் நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபோல்டட் பார்ட்டி இங்கே இருக்குது. ஃபோல்டட் பார்ட்டெல்லாம் உள்ளே வர மாதிரி வேணும். ஸோ ப்ளேஸ் பண்ணாமல் இந்த ஏரியாவில் ஒரு பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே ஒன்று கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம 3வது ஸ்கொயரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லூப்பை உங்களுக்கு எங்கே வேணுமோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 4th பீஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பீஸும் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 inch ஒரு 1/2 inchல ஸ்டிச்சை ப்ரொசீட் பண்ணுறோம். ஒரு 1/2 inchல நம்ம 1/2 inch சீம் எலமெண்ட்ஸில் இந்த ஸ்கொயரை ஃபினிஷ் பண்ணுறோம். இது வேணும்னா நீங்கள் சாலிட் லைன்ஸ் வந்து இந்த லைன் மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இதை டர்ன் பண்ணணும்னு சொல்லி. ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிச் போட்டுருக்கேன். இன்னும் 2 தடவை கூட போட்டுக்கோங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு ஓவர்லாப் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா சுற்றி வர பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிங்கிங் ஷேர்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்கொயர்ஸோட எண்ட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஒரு கட் பண்ணிக்கிறேன். புஷ் பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி 4 கார்னர்ஸில் புஷ் பண்ணி விட்டுருக்காங்க. சானிட்டரி நாப்கின்ஸை இதுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பார்ட்ஸ் கூட நீங்கள் இதில் அக்காமடேட் பண்ணிக்கலாம்.